அது வரைக்கும் என்னுடைய மனசை நான் தான் இயக்கிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு தான் முதலாக நீ எப்படி போனாலும் ஏங்கிட்டு போன்னு சொல்லி அது அதுவாக ஏங்குறக்கு விட்டேன். அது வரைக்கும் நான் என்னுடைய மனசை நான் அலோவ் பண்ணுறதே இல்லை. நீ இப்படி தான் இயங்கணும், நீ இதைத்தான் சிந்திக்கணும், இப்படி தான் இந்த அனுபவம் தான் உனக்கு வரணும், இந்த அனுபவம்லாம் வரக்கூடாது, நீ இப்படி தான் செயல்படணும், நீ இப்படி செயல்படக்கூடாதுன்னு சொல்லி என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. அப்போந்தான் முதலாக மனசு அதுவாக இயங்குறதுனா என்னங்கிறது அப்போ தான் எனக்கு தெரியும். இது ஏதோ வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி எனக்கே ஒரு ஃபீலிங் ஆச்சுது. சரி, ஏதோ ஒரு வித்தியாசம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இது என்ன தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்கணுங்கிற எண்ணம் கூட எனக்கு ஏற்படலை. சரி, ஏதோ ஏற்பட்டிருக்கு, ரைட்டு, எப்படி வேணாலும் இருக்கட்டும், பார்ப்போம், அதுக்கு வந்து என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் நீ சொல்லி ஒரு 6 மாதம் அப்படியே வெயிட்டிங்கில் போட்டேன். ஒரு 6 மாதம் கழித்து தான் அன்னைக்கு ஏற்பட்டது நிலை என்னங்கிறது எனக்கு புரிஞ்சுது.